இயேசுவின் நாமத்தினாலே ராஜா உம்மை வாழ்த்துகிறோம், துதிக்கிறோம். இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ராஜா, நாங்கள் ஜெபித்த ஜெபம் ஒரு நாளும் அது வீண் போகாதபடி கர்த்தாவே எங்கள் இருதயத்தை காத்து கொள்ளும்படி நீ உதவி செய்வீர். ராஜா, இந்த சூழ்நிலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நெருக்கமான பாதைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இதை கேட்கிற யாவரும் உண்மையில் மகிழ்ந்து களி கூறுவார். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பு ராஜா, பலப்படுத்துவ ராஜா. சமாத தேவன் நம் குடும்பத்தை ஒரு சமாதத்தை காண கர்த்தர் உதவி செய்யுங்க ராஜா. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கும் நல்ல தகப்பனே, ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேலை உங்களை சந்திக்கும்படி அழைத்த அழைப்பிலே உண்மையாக இருக்க கர்த்தர் இந்த அடியனை தேர்ந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 430 ஆண்டுகளாய் எதற்காக அடிமைத்தனத்தில் இருந்தார்கள்? எதற்காக இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தில் சென்றார்கள் என்று நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். இது இல்லை பாஸ்டர், இது எல்லாரும் தானே சொல்கிறாங்க பிரதர், ஒன்றும் வித்தியாசம் இல்லையே, நீங்கள் என்ன வித்தியாசத்தை சொல்ல போகிறீங்க அப்படின்னு உங்களுக்குள்ளே கேள்வி இருக்கலாம். இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுள்ளதாக. ஏன் பிரதர், எல்லோரும் தானே, இது வந்து நார்மல் தானே பிரதர், ஒன்றும் வித்தியாசம் நம்மளுக்குள்ளே இல்லைங்களே, கானான் தேசத்து இயல்பு, அவங்க போயிருக்காங்க அடிமைத்தனம், அப்படி இல்லை. ஏன் கானான் தேசத்தில் அவங்களுக்கு வந்து அனுமதித்தார்? ஏன் கானான் தேசத்தில் அவங்களுக்கு நெருக்கப்பட வச்சார்? 430 ஆண்டுகளாம். நம்மளால் வந்து அதிகபட்சம் ஒரு வருஷமோ இல்லை 2 மாதமோ ஒரு பாடுகள் கொடுத்தா நம்மளால் சகிக்க முடியாது, தாங்க முடியாது, நம்ம முறுமுறுக்க ஆரம்பிச்சிடும். அந்த ஜனங்க எப்படி 430 ஆண்டுகளாய் அவர் அந்த பாதையை அவருக்கு அனுமதித்தார், அவங்க ஏற்றுக்கொண்டார் என்று எனக்குள்ளே ஒரு தியானத்தை நான் கொண்டு போனேன். எப்படி ஆனது, எப்படி நடத்தினார், எப்படி சுமந்தார், கானான் தேசத்தில் என்னென்ன இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டே எடுத்து பார்த்தேன். அது நேராக நான் கடந்து போகிறது காட்டிலும் சுருக்கமாய் உங்களுக்கு பிடித்தார் போல் நீங்கள் எவ்வளோ நேரம் நீங்கள் கேட்பீங்க, அந்த டைமிங் நான் எடுத்து சொல்கிறேன். ஒரு சுருக்கமான ஒரு வார்த்தை மட்டும் உங்களை ஷேர் பண்ணிடுறேன். ஆனால் 430 ஆண்டுகளாய் அவர் நடத்தினார். அவர் மேகஸ்தம்பம் வந்தது, அக்னி ஸ்தம்பம் வந்தது, ரட்சகர், நிறைய ராட்சகர் இருந்தாங்க. அப்படிலாம் எப்படி இருந்தது? அவங்களாம் எப்படி மேற்கொண்டாங்கன்னா ஒன்றே ஒன்று தான், அந்த ராட்சதெல்லாம் இருந்தாங்களே, நம்மளுக்கு அதுதான் நெருக்கமான பாதை. நெருக்கமான பாதை எப்படி நம்மளுக்கு வந்தது? பெரிய பெரிய ராட்சதர்கள் எப்படி வந்தாங்க நம்ம வாழ்க்கையிலன்னா, நம்ம அறியாமல் செய்கிற தவறுகள், நம்ம அறியாமல் செய்கிற சில தவறுகள் தான் பெரிய பெரிய ராட்சதர்கள் நம்மளுக்குள்ளே வருவார்கள், நம்ம வீட்டுக்குள்ளே வருவார்கள், நம்மளை சமாதத்தை கெடுக்க வருவார்கள். ஏசையா சொல்கிறாரு, கர்த்தர் அவருக்கு வந்து இல்லைப்பா, நீ வந்து எசேக்கியேல் சொல்கிறாரு, 35 ஆண்டுகளாக என்ன நடத்தினார், இதை எசேக்கியேல் நீ இதோட மறிச்சிருவ ஆனால் தீர்க்கதரிசி கொண்டு அவர் பேசுகிறாரு. ஏசையா போய் பேச சொல்கிறாரு. அதுக்கு வந்து அழுகுறாரு, இல்லை நான் உனக்கு வந்து உண்மையாக ஊழியம் செஞ்சனே, உனக்காக ஓடுனே, உனக்காக உழைச்சினே அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி காட்டும் போது அவர் சொல்கிறார், சரி அப்படியா. அவர் வந்து ஆரோக்கியமாக இருந்து மரணம் அடைய வரைக்கும் வெயிட் பண்ணார். ஆனால் அழுதார் பற்றியா, அழுத நேரத்தில் என்ன பண்ணிட்டாருன்னா 15 வருஷம் எக்ஸ்ட்ரா கூட்டி கொடுத்துல அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த 15 வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுக்குற ரொம்ப வியாதியும் நெருக்கடியும், மரணம் ரொம்ப மோசமாக இருந்தது அவருக்கு. அந்த அந்த மரணம் அவரால் ஏற்றுக்கவே முடியல. அந்தமாரி மோசமான மரணத்துக்கு நேராக போயிட்டார். ஒரு வியாதி குத்த சீக்கிரமாக சாவடிக்கணும்னு முடிவு பண்ணார். ஆனால் அந்த மரணம் அவனை எனக்கு இன்னும் உயிரோடு இருக்கணும், இன்னும் ஜீவிக்கணும்னு சொல்லி அவனுக்குள்ளே, என் மனுஷன் தானே, ஆசை இருக்க தான் செய்யும். அப்புறம் என்ன பண்ணுறாரு, அது இல்லாமல் வந்து ஒரு பெரிய அரண்மனை கொடுக்குறாரு, வீடு வாசல் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, தேவனை மகிமைப்படுத்தாமல் அந்நிய தேசத்துலேருந்து ஒருத்த வரான் ராஜா. அந்த ராஜா இட்டுன்னு போய்ட்டு வீட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் காட்டி விட்டுறாரு. வீட்டில் போய் காட்டினவனே என்ன நடக்குதுன்னா, அதே தீர்க்கதரிசி, போன தீர்க்கதரிசி மறுபடியும் வந்து, யார் வந்தது, யார் அவர் தூர தேசத்துலேருந்து வந்தார், அவர் என்னெல்லாம் பார்த்தா காமிக்காத ஒரு பொருள் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே ஜாக்கிரதையாக இருங்க. நம்ம நினைப்போம் நம்ம பொருள் வாங்கியிருக்கிறோம், நம்ம வந்து பீரோ வாங்கியிருக்கிறோம், நம்ம கட்டில் வாங்கியிருக்கிறோம், வாஷிங் மிஷின் வாங்கியிருக்கேன். தயவுசெய்து சொல்கிறேன்,
கண்கள் இச்சிக்கப்பட கண்களாய் யாருக்கும் நம்ம காமிக்கக்கூடாது. அதை ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ்லையோ எதுவுமே நம்ம வைக்கக்கூடாது. ஏன் என்ன சொல்ல வரேன்னா, கண் திஷ்டின்னு சொல்லுவாங்க. உலகத்தான் சொல்லுவாங்க கண் திஷ்டி, பொறாமை, எரிச்சல். இது எல்லாருக்கும் நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்கும் நடக்கும், எல்லாரும் நடத்துவாங்க. இது எல்லாம் எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கும், இயல்பு. ஆனாலும் நம்ம எச்சரிக்கையாக தேவன் கொடுத்தாரா, கர்த்தாவே இந்த பீரோ கொடுத்ததுக்காக நன்றி, இந்த வீடு வாசல் ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக நன்றி, தேவனுக்கு மட்டும் நன்றி சொல்லிட்டு நம்மளால் ஏன் விட முடியல? அதை மற்றவங்க 10 பேருக்கு சொல்லி அது பெருமைப்பட்டு நம்மளையே எழுந்து போகிறோம். இதே தான் அவர் வந்து எசேக்கியேல் சொல்கிறாரு, நீ என்னெல்லாம் காமிச்சோ அதெல்லாம் ஒரு நாள் பாபிலோனுக்கு எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்கிறார் கர்த்தர். அதே போல் ஒரு நேரம் வருது, பாபிலோனுக்கு எல்லாமே சிறைப்பட்டு எடுத்துன்னு போயிடுறான். ஏன் சிறைப்பட்டு போச்சு? ஏன்னா பெருமை யாருக்கெல்லாம் இருக்குதோ கர்த்தர் அதெல்லாம் ஒன்றும் இல்லாத போட்டுருவார். நம்மளுக்குள்ள பெருமை இருக்குதா, கர்த்தாவே நான் தாழ்த்துக்கிறேன் ராஜா, என்னை விரும்பியாக ஒப்பு கொடுக்குற ராஜா, எனக்குள்ளே பெருமை காணப்படக்கூட்ட ராஜா, நான் உண்மையில் வாழணும், உண்மையில் நடக்கணும், உண்மையில் நான் ஏந்தனே சுமக்கணும், என்னை தாழ்த்துக்கிறேன், என்னை விரும்பியாக ஒப்பு கொடுக்குறேன், ஏன்னா நீங்கள் நடத்துங்கப்பா, வேறு யாரும் நடத்தக்கூடும், நீங்கள் இல்லைன்னா எனக்கு யார் நடத்தக்கூடும் அப்படின்னு சொல்லி அவர்களை ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மளை விடுவிக்க வல்லவராக இருக்க. இஸ்ரேல் ஜனங்கப்போ 430 வருஷம் ஆண்டுகளாக அவர் வந்து நடத்தினார். அப்போ கூட அவங்களுக்கு முறுமுறுப்பு போகல. ஒரு நாள் கொஞ்சம் கசப்பான தண்ணியை கொடுத்துட்டா உடனே முறுமுறுக்க ஆரம்பிச்சிடும். நம்முடைய இயல்பு தான். கர்த்தர் நம்மளை எத்தனையோ வருஷம் நடத்தி நிற்கிறார், இதுவரை நடத்தி நிற்கிறார். நம்ம ஏன் முறுமுறுப்பு உண்டாயிடுதுன்னா, நம்மளால் அந்த கெப்பாசிட்டி, அந்த தாங்கக்கூடிய பலன் நம்மளுக்கு இன்னும் வளரல. கர்த்தருக்குள்ளே ஆழமாக வேரூந்தி போகும்போது தான் இதெல்லாம் தேவன் நம்ம வாழ்க்கை நினைப்பார், கொடுப்பார், சுமப்பார், ஏந்துவார், தப்புவிப்பார். ஏன் பிரதர் இது நம்ம என் வாழ்க்கையில் நடக்குது, நான் என்ன பண்ணேன்? நான் எதுவுமே பண்ணல பிரதர், நான் நல்லா தானே ஓடினேன், தேவனுக்காக தானே உழைச்சேன், தேவனுக்காக தான் கஷ்டப்பட்டேன், தேவனுக்காக தானே நடந்தேன், என் வாழ்க்கையை அவருக்காக தானே ஒப்பு கொடுத்தேன், என் வாழ்க்கையில் ஏன்? ஆனால் அப்போனா உன்னை ஆசீர்வதிக்க அவர் திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் வேணும்னா அவர் சொல்கிற கட்டளைப்படி நீ நடந்தாதான் அந்த ஆசீர்வாதம் வந்து உனக்கு தங்கம். இல்லை பிரதர், என்னை வந்து டெய்லியும் கடங்காரன் வந்து பிரச்சனை போராட்டத்தை கொடுக்குறான், வியாதி கொடுக்குறான், அனுமதிக்கிறாரா, கர்த்தருக்கு நன்றி சொல்லு. இது ஒரு நாள் மறையும். இது வந்து விடுவிப்பார். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. கர்த்தர் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்குது. உன்னை உயர்த்தும் கூட, உன்னை தாழ்த்தும் அவரால் கூடும். அதனால் வந்து அவர் மேலே நம்பிக்கையாக இருங்க. அவர் பாத படியில் நீங்கள் காத்திருக்க, அதான் உங்களுக்கு பெரிய ஜெயத்தை கர்த்தர் கட்டளிடுவார். இந்த கால வேலைக்காக தேவ பிள்ளைகளே நீங்களும் காத்திருங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை விடுவிப்பார். தேவன் வல்லவராக இருக்கிறார். இந்த காலை வேலையில் எல்லாருக்கும் எல்லா விதமான எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுக்குற அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த வான பூமியும் படைத்த தேவன் அவர் உன்னோடு இருக்கிறார். ஒன்று குறித்து கவலைப்படாதீங்க, தேவன் உன் கூட இருக்கிறார். அனைத்துக்கும் அவர் வல்லவராக இருப்பார். எல்லா காரியம் ஜெயமாய் முடிக்க உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, கேட்க மட்டும் இல்லாமல் அது வசனத்தை பண்ணி நடக்க யாவரும் ஒப்பு கொடுக்குறோம். இந்த தேவ பிள்ளைகளுக்காக அந்த குடும்பத்தை சமாதானத்தை கட்டளிடுங்க, சந்தோஷம் கட்டளையிடுங்க. அப்பா, இறுக்கமான பாதையை விரிவாக்கு ராஜா. பரிசுத்த ரத்தம் அவங்க மேல் பூசப்பட்டுட்ட ரத்த வாசல் கலைகள் எல்லாம் பூசப்பட்டுட்ட ராஜா. இந்த வெளியில் ராஜா, எங்கெல்லாம் சமாதானம் இல்லாமல் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஒரு சமாதானத்தை நீங்கள் கட்டளையிடுங்க ராஜா. ஆசீர்வதிப்ப ராஜா. ஏசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்க நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. கர்த்தர் ஒருவரே நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென்.